நாம் என்ன ஏது என்று தெரியாது செய்த பூஜைகள் இன்று அவர் மீது அளவற்ற பற்றை உண்டாக்கி இருக்கின்றன. யாருமே சொல்கிறதுக்கு இல்லையே, இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படியெல்லாம் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. உள்ளேருந்து தோணிச்சு செஞ்சோம். இன்றைக்கி அதுவே ஒரு பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வாக அவரே எல்லாம் என்று நினைக்கக்கூடிய வகையில் நம்மை மாற்றி இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இது எல்லாம் அவரின் செயலே. நாம் எப்போ என்ன எதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாம் அவர் தீர்மானித்து விடுகிறார். முதல் குரல் அவர் குரல், அதை கேட்டு நாம் செயல்படும் போது கண்டிப்பாக எல்லா நல்ல விஷயங்களும் நமக்கு நடைபெறுகின்றன. எல்லா வழிகளையும் அவர் காட்டுவார், அதில் எந்த மாற்று கருத்துமே வேண்டாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் எந்த ஒரு வினாடியும் இறைவனை பிரியாது இருக்கின்றாரோ அவர் உடலே இறைவன் வசிக்கும் கோவில் ஆகின்றது அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவரை விட்டு இறைவன் நீங்குவதில்லை.